குரோம்பேட்டைக்கும் என்ன 50,000 கிலோமீட்டர் இருக்கா? ஏம்மா ஐயோ இது ஒரு புரிய மாட்டேங்குது இவனுங்கெல்லாம். சரி அதை கூட என்ன ஆச்சு மேட்டர் சொல்லு. கோவம் தான் பாடுறது. ஆனா மேட்டர் என்ன ஆச்சு? மேட்டர் தான் நைட் ஆச்சு. அப்புறம் என்ன அது என்ன பண்ண வந்தான் போன் நம்பரை வாங்கினேன். என்ன எதுக்கு நான் கேட்டேன். ஏன்னா சரிவே தர மாட்டேன்னு கேட்டேன். ஐயோ உங்களுக்கு இல்லாததான் சொல்லிட்டு நம்பரை கொடுத்தான். கொடுத்துட்டு நான் என்ன பண்ண மறந்துட்டேன். மறந்துட்டு ஒரு 10 மணிக்கு கால் பண்றேன். சொல்லுங்க நான் யாருன்னு தெரியலேன்றான். நான் யாருன்னு தெரியல கேட்டேன். என்ன சொல்றேன் நீ நம்பரை வாங்கின அவளோட வாங்கின என்ன எப்படிலாம் பேசணும். ஐயோ என்ன டென்ஷன் ஆகாதுண்ணா எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஓ நீ ஆனா நான் வந்து கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கேன். அப்படின்னு சொன்னா. அப்புறமே என்ன பண்ணா நான் மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் ஹாய்னு அனுப்புங்கன்னா ஹாய்னு அனுப்பிச்சேன். ஹாய்னு அனுப்பிச்சா அவன் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஹாய்னு அனுப்பிச்சான். கால் பண்ணுங்கன்னா எப்போன்னு கேட்டா இப்போன்னா வீட்டுக்கு வந்துட்டேன்னா வந்துட்டேன்னா யார் வீட்டுல இருக்கேன் அம்மா பக்கவே இருக்காங்க நான் மேல இருக்கேன் பாட்டியோட இருக்கேன் என்ன சொல்லுங்கன்னா என்ன விஷயம்னு கேட்டா எப்ப ஃப்ரீன்னு கேட்டேன். இப்ப கூட ஃப்ரீ தான் அப்படின்னா சரி வா பாக்கலான்னு சொன்னேன். இப்ப வான்னு கேட்டா இப்பதான் சரி இருங்க வரேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் ஷார்ட் போட்டு டிஷர்ட் போட்டு வந்தான். ஃபுட்பால் கோச்சரா இருக்கானா. தொட சும்மா பளிங்கு கல் மாதிரி இருந்தது தொட. இந்த வயசுக்கு பளிங்கு கல் தொட. நான் சொன்னேன் எனக்கு பிடிச்சது உங்க தொடதான் அப்படின்னு. அதை காட்டதான் நான் வரேன் இப்போன்னு சொல்லிட்டான். தொடைய காட்டதான் நான் வரேன் இப்போன்னு வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணோம். 11:15 மணிக்கு வந்தான். எல்லாத்தையும் கழட்டினான். நானும் கழட்டினேன். இந்த இது பண்ண கட் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணா அது வந்து அவனுக்கு வந்து அவன் ரொம்ப இது பார்ப்பான் போல இருக்கு. படங்கள் பார்ப்பான் போல இருக்கு. சரி சொல்லிட்டு என்ன பண்ண வாங்கி எடுத்து பின்னாடி பார்த்தா நல்லா நறுக்கு சுத்துறாம்மா. ஐயோ அப்பா இந்த வலிக்குது சார் யாரு எடுத்து கீழே வச்சுட்டு நல்லா பண்ணும்போது என்ன பண்ண வாயில வாங்கின தண்ணி வாயில வாங்கினா சரி கூடு நல்ல இளம் தண்ணி தான் கூடுன்னு சொல்லிட்டு அந்த இளைஞரை கொஞ்சம் நைட்டு பருகினேன். பருகிட்டு அது எனக்கும் வந்து காக்கு வந்து காம்பாக்ட் சைஸ் தான்மா. 19 தானே ஆகுது உனக்கு. அது இன்னும் போக போக நம்ம தான் அதை வளர்த்து விடணும். ஆமா கரெக்ட். இந்த அளவுக்கு நம்ம கையில தான் இருக்கிறது வளருது. ஆமா ஆமா கரெக்ட். நம்ம தான் வளர்த்தணும். அவன் டெய்லி வந்தானா நான் சொல்லி டெய்லி வந்தானா இது வளர்த்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பெருசா ஆக்கி விடுறாது என் பொறுப்பு. ஆமா அதை சொல்லிட்டு நான் அது வந்து எப்படி ஆகணுமோ சொல்லிட்டு நான் இந்த வயசுல இந்த குட்டி குத்துற பெருசானா கழிச்சிருவ போல இருக்கேன்னு சொன்னேன். டேஸ்டா இருந்துச்சா? நல்லாதான் இருந்துச்சு. வாசனை எல்லாம் ஒண்ணு நல்லாதான் இருந்தது. கொஞ்சமா தான் வந்துச்சு. பரவாயில்ல அந்த அளவுக்கு ஒண்ணு வரல. கொஞ்சமா தான் வந்தது. சஞ்சயம் அன்னைக்குதான் நிறைய வாட்டி பாத்திருக்கேம்மா. எக்கச்சக்க வாட்டி 1000 வாட்டி என் ரோட்ல போவான் வருவான். இப்ப சமீப காலமா ஒரு 5-6 மாசம் வரல. ஏன்னா நான் வரலன்னா எனக்கு இந்த பக்கமே சரியா இருக்கு. நான் நினைச்சேன் வீடு காலி பண்ணி போயிட்டான் நினைச்சேன். நான் அப்படிலாம் இல்ல நான் சமீப காலம் இந்த பக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏதாச்சுமா அவனை பார்த்தேன் நானு. என்னை பார்த்தவனே அவனை என்னை பார்த்தா நம்பரை வாங்கினான். நான் ஃபர்ஸ்ட் நல்லாதான் இருக்கேன். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் என்னை கொண்டு போய் விடுறான்னு சொன்னேன். எனக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல விடுறா அந்த ஐசே பண்ண கூட இல்ல நம்பர் வேணா தரேன் நான் வெளியே போனேன்னா போச்சு காட்டுங்க அப்படின்ட்டான். என்ன பண்ணா கடைசியில என்ன அதுதான் பண்ணான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல முதல்ல வரான். ஒரு வீட்டுக்கு கொடுத்து வரான். கால் எடுத்து வைக்கிறான். எப்படி நடந்துக்கணும் அவனுக்கு தெரியும் நம்ம தானே கத்து கொடுக்கணும். பால் காய்ச்சியாச்சு. பால் காய்ச்சிட்டம்மா. புது வீட்டுக்கு வந்தா பால் தானே காய்ச்சணும். அதுக்கப்புறம் தானே கொடுத்து நடத்தணும். பாலை காய்ச்சியாச்சு. இனிமே கொடுத்து நடத்த வேண்டியது. இனிமே எப்ப நான் கொடுத்து வந்துக்கலாம். அதுவும் வந்து எனக்கு எப்போ அந்த வீடு காலியா இருக்கும்போது அப்பதான் அவன் வந்து குடியேறணும். என் வீடு காலியா இருக்கும்போது அவன் குடியேறணும். புரியுதா? இல்ல நான் குடியும் குடுத்தனமா இருக்கும்போது அவன் குடியும் குடுத்தனமா வந்து சேர முடியும். ஏன்னா இப்பதான் பண்ணிருக்கேன். கொஞ்சம் விட்டுருக்கேன். ஒரு 2-3 வாரம் போட்டேன். என்ன சொல்ற அடுத்த வாரம் அவனோட மீட் பண்ண எனக்கு ஏற்பாடு பண்ண. அந்த அளவுக்கு ஒண்ணும் எதிர்பார்க்கிற மாதிரி பரவாயில்லன்ற. இவ்வளவுதான் இருக்கு. பரவாயில்ல கோழி கொஞ்சம் மாதிரி இருக்கும். பரவாயில்ல சொல்றேன்.